வெல்லிங்டன் மிலிட்ரி, ஓகே, அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாடலுங்கிறது வந்து துபாய், அவங்க வந்து ஏதோ சாஃப்ட்வேர் இதுல வந்து உள்ள தனி பாக்ஸ். இது வந்து என்னன்னா இது வந்து மைக்ரோ ஃப்ளூட், இது வந்து போர்டு மாதிரி இருக்கும். கொடுத்துடலாம். ஒயிட்லையும் கொடுக்குறோம், ப்ரௌன்ல கொடுக்குறோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடுறோம். பண்ணு. இது வந்து ரொம்ப சிறியது. ഹായ് ഫ്രണ്ട്സ്, നമ്മൾ ഏതൊരു സാധനം വാങ്ങുമ്പോഴും ആദ്യം ശ്രദ്ധിക്കുന്ന എന്തായിരിക്കും? അതിൻ്റെ പാക്കേജിങ് ആയിരിക്കും. ഏതൊരു ഇൻ്റർനാഷണൽ ലെവൽ ബ്രാൻഡായാലും ആ ബ്രാൻഡിൻ്റെ ക്വാളിറ്റി ഫസ്റ്റ് ഇംപ്രഷനിൽ നമുക്ക് മനസ്സിലാക്കി തരുന്നത് അതിൻ്റെ പാക്കേജിങ് കണ്ടിട്ടായിരിക്കും. നമ്മൾ ഇന്ന് വന്നിരിക്കുന്നത് കോയമ്പത്തൂരിലുള്ള വളരെ ഫേമസ് ആയിട്ടുള്ള പാക്കേജിങ് മാനുഫാക്ചറിങ് യൂണിറ്റിലാണ്. ഇവിടുത്തെ വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു പ്രത്യേകത എന്താണെന്ന് വെച്ചാൽ കസ്റ്റമേഴ്സിൻ്റെ ആവശ്യങ്ങൾ അനുസരിച്ച് അവർ പാക്കിങ്സ് കസ്റ്റമൈസ് ചെയ്ത് നിർമ്മിച്ച് ഡെലിവർ ചെയ്ത് തരുമെന്നുള്ളതാണ്. അതിൻ്റെ ലാമിനേഷൻ ആവട്ടെ, കളേഴ്സ് ആവട്ടെ, പ്രിൻറ്റിങ്സ് ആവട്ടെ, അതിൻ്റെ സൈസ് ആവട്ടെ, ഏത് ടൈപ്പിലാവണമെന്നാവട്ടെ, എന്ത് നമ്മുടെ ആവശ്യങ്ങളായാലും കസ്റ്റമേഴ്സിൻ്റെ ആവശ്യങ്ങൾ എന്ത് തരത്തിലായാലും അവരത് കേട്ട് മനസ്സിലാക്കി നമ്മളെ സാറ്റിസ്ഫൈ ചെയ്യുന്ന രീതിയിൽ അവർ അത് നിർമ്മിച്ച് നമുക്ക് ഡെലിവർ ചെയ്ത് നൽകുമെന്നുള്ളതാണ്. അപ്പോൾ നമുക്ക് ഒരു കാർഡ്ബോർഡ് ഷീറ്റിൽ നിന്നും എങ്ങനെയാണത് പാക്കേജിംഗ് ആയി മാറുന്നത് എന്നുള്ള കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ് നമുക്ക് ഇതിൻ്റെ ബന്ധപ്പെട്ടവരോട് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. കമ്പനിയെ പറ്റിയിട്ടുള്ള കുറച്ച് ഇൻഫർമേഷൻസ് നമ്മൾ പറഞ്ഞു. അപ്പോൾ എന്താണ് കമ്പനി, നിങ്ങൾ എന്താണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ള ഡീറ്റെയിൽസ് ஷார்ட் பிரீஃபாக இனிஷியல் பண்ணுவோம். ஓகே, இது கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படின்னா பாப்பம்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்காங்க. நாங்கள் வந்து 15 வருஷமாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வகையான பாக்ஸஸ், ஃப்ளூட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு எங்களுடைய எய்மு. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் இதை வந்து நாங்கள் வந்து சப்ளை இப்போ லைவில் இருக்குது. மற்ற கண்ட்ரிக்கு கேட்டாலும் கொடுக்குற அளவில் தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸாக தான் பண்ணுறோம். ரெகுலர் எல்லாரும் பண்ணுற மாதிரி ரெகுலர் பாக்ஸே பண்ணுறதில்ல. ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, இம்போர்ட் பேப்பர் வேணால் இம்போர்ட் பேப்பர், நார்மல் பேப்பர் வேணால் நார்மல் பேப்பர், அந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த போட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காம்படிஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லவே இல்லை. எப்பயுமே ஒரே மாதிரி இருப்போம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட கஸ்டமருக்கு 15-16 வருஷமாக ஒரே கஸ்டமர் தான் நாங்கள் லாங் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கோமோ அதே மாதிரி கஸ்டமரும் வளர்ந்துருக்காங்க. அன்னைக்கு வாங்கினவங்க 250 பீஸ் வாங்கினவங்க இன்னைக்கு வந்து 5000 பீஸ் வாங்குறாங்க. அப்போது அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்கிறது நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறதுலே பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு 15-16 வருஷமாக கார்பரேட்டட் பாக்ஸில் இருக்கோம். ஃபஸ்ட்டு நேரோ ஃப்ளூட்டு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்கிறதுக்காண்டி ஃப்ளூட்டு அப்படிங்கிற ஒரு மிஷின் வாங்கினோம். அப்போ அந்த ஃப்ளூட்டுங்கிறது சிறியதாக ஒரு ரவுண்டு உள்ளது. அது இப்போ நேரோ ஃப்ளூட்டுங்கிறது பெரிய ரவுண்டு உள்ளது. அது 2 பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மைக்ரோ ஃப்ளூட் அப்படிங்கிறது அதோட சிறியதாக ஒன்று தேவைப்பட்டது. அந்த மிஷின் வாங்கி இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 3 ஃப்ளூட்டு. இப்போ ரீசெண்ட்லி வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஃப்ளூட் வேணும் அப்படின்னா ப்ராடு ஃப்ளூட்டுன்னு சொல்லுவேன். அப்போ 4 மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ எந்த பாக்ஸ் வேணாலும், ஸ்லிம்மாக வேணாலும் பண்ணிக்கலாம், ப்ராடாக வேணாலும் பண்ணிக்கலாம், நார்மலாக வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ளூட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதனால நம்ம மெட்டீரியலுங்கிறது இந்தியாவில் கிடைக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து மெட்டீரியல் வந்து இம்போர்ட் குவாலிட்டி அப்படிங்கிற மெட்டீரியலும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மெட்டீரியல் வந்து ஒரு 30,000 35,000 ரூபா வரும். இதுவே நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கினோன்னா 70 75 ரூபா ஃபார் கேஜி வருது. அப்போ நம்ம எந்த மெட்டீரியல் கஸ்டமர் சொல்கிறாங்களோ அந்த மெட்டீரியல், இப்போ 2 மெட்டீரியலுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எது வேணாலும் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி பிரிண்டிங் இல்லை அப்படின்னா 250 பாக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் வித்தவுட் பிரிண்டிங். பிரிண்டிங் அப்படின்னா ஒரு 1000 பாக்ஸ் இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும்.
அதுபோக மல்டி கலர் பிரிண்டிங்கிறதும் 1000 பாக்ஸ் இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். പ്രൊഡക്ഷൻ ചെയ്തു വെച്ച ബോക്സസ് ഉണ്ടാവില്ലേ അത് കസ്റ്റമേഴ്സിന് വേണ്ടി കാണിക്കാൻ പറ്റില്ല കുറച്ച് ബോക്സസ് നിങ്ങൾ ഓൾറെഡി ചെയ്തു വെച്ച அதாவது இப்போ என்னன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் பண்ணுறோம். நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து உள்ள காமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் முடியாது. அது கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கரெக்ட் பண்ணுறது தான். ഉള്ളിലല്ല നിങ്ങൾ ഈ ചെയ്തു വെച്ച ബോക്സസ് அப்போ இப்போ டிஸ்பிளேல இருக்கிறதுங்கிறது கஸ்டமர் வந்தாங்கன்னா எல்லாமே காமிக்கிறோம். என்னென்ன மாதிரி இருக்குங்கிறது பீஸா பாக்ஸ் எல்லாமே வேணா பார்க்கலாம். இப்போ இது வந்து வெல்லிங்டன் மிலிட்ரி, ഓക്കെ அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கு இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 கிளாஸு ஒரு கப்பு அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த பாக்ஸ் இப்போ பண்ணி கொடுத்தேன். அவங்க வந்து ஏதோ ட்ரைனிங்கில் அவங்க gift கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாக்ஸ் நம்ம பண்ணிக்கணும். இந்த பாருங்கள் வெல்லிங்டன் 29, 30 இப்போ தான் பண்ணி கொடுத்தோம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. ഇതെല്ലാം ഓരോ മോഡൽ ഡിഫറെന്റ് ആ. മോഡൽസ് ഉണ്ടല്ലേ இந்த மாடலுங்கிறது வந்து துபாய். அவங்க வந்து ஏதோ சாஃப்ட்வேர் இதில் வந்து உள்ள பேக் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்கு. അത് ഡിഫറെന്റ് സൈസ് എല്ലാം ആ. കൊടുത്താൽ പ്രേക്ഷകർക്ക് അത് കുറച്ചും കൂടി ഉപകാരപ്പെടും ஆமாம். இது வந்து சாம்பிராணி பாக்ஸ். இது வந்து என்னன்னா இது வந்து மைக்ரோ ஃப்ளூட். இது வந்து போர்டு மாதிரி இருக்கும். അടുത്ത് ഒന്ന് അടുത്ത് കാണിച്ചു இது போர்டு மாதிரி இருக்கும். மைக்ரோ ஃப்ளூட்னு சொல்லுவோம். இது வந்து இந்த போர்டு ஃபீலிங்கில் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சாம்பிராணிக்காண்டி ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு வாங்கினது. ഓക്കെ இது வந்து கார் வாஷர். இவர் கார் கஸ்டமர் நம்ம கஸ்டமர் தான். ന്യൂ ബ്രാൻഡ് അല്ലേ ஆமாம், நியூ பிராண்டு ന്യൂ ബ്രാൻഡിനുള്ള நிப்கோ. இப்போ உங்களுக்கு விளம்பரம் நிறைய வரும் யூடியூப் இதுல எல்லாம். நெப்கோன்னு சொல்லி கார் வாஷருக்கு வரும். அவர் நம்ம கஸ்டமர் தான். அது போக இது வந்து 10x10 இந்த கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. இது வந்து பீஸா பாக்ஸ் டைப்புன்னு சொல்லி. இது ஒயிட் கலரில் ஸ்லிம்மாக ஏதோ ப்ராடக்ட் போட்டு நம்ம கஸ்டமருக்கு கேட்பாங்க. அவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். പിസ്സ ബോക്സ് അല്ലേ பீஸா பாக்ஸ் டைப். ഓക്കെ അങ്ങനെ ഡിഫറെന്റ് ഒരുപാട് സൈസ് ഇരിക്കും ஒருபாடு இருக்கு. അപ്പൊ ഇതിൽ இப்போ இதில் வந்து இது வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸ். இது 1, 2, 3, 4, 5. இது சாரி பாக்ஸு. இப்படி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இம்போர்ட் மெட்டீரியல். இந்த கலர் பார்த்தீங்கன்னாவே இம்போர்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். உள்ள ஒயிட்டு மேலே ப்ரௌன். இந்த கலர் பார்த்தீங்கன்னாவே ஸ்மெல் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்மெல் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். അത് ശരിക്കും ഇമ്പോർട്ട് இம்போர்ட் மெட்டீரியலில் பண்ணுறதுனால ஸ்மெல்லே வராது. அதாவது ஸ்மெல் வந்து வந்தாலும் அந்த நல்ல ஸ்மெல்லாக வரும். ஒரு மாதிரி உள்ள ஸ்மெல் வராது. பர்ஃப்யூம் பிஸ்னஸ். ஓகே. இவோட இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. இது கொஞ்சம் பெருசு, இது சின்னது. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் வேணும்னா நீங்க பிடிஎஃப்ல கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒயிட்லையும் கொடுக்குறோம், ப்ரௌனில் கொடுக்குறோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிடுறோம். பண்ணு. இது வந்து ரொம்ப சிறியது. சொல்லுங்க சார். കസ്റ്റം മൈൻഡ് അതാണ് മെയിൻ നിങ്ങൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுதான் செய்யறோம். மற்றது அதாவது எனக்கு ஈஸியானது செய்யறதே இல்லை. என்ன கஸ்டமருக்கு வேணுமோ அதை நம்ம செஞ்சிடுறோம். ഈ ഒരു ഫാക്ടറി ലൊക്കേഷൻ വരുന്നത് കോയമ്പത്തൂരിലെ പീടാമ്പള്ളി എന്ന് പറയുന്ന പ്രദേശത്താണ്. അവരുടെ കോൺടാക്റ്റ് നമ്പർ ഡിസ്പ്ലേയിൽ കൊടുക്കുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ കൂടുതൽ ഡീറ്റെയിൽസ് ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുക്കുന്നതാണ്. ഓക്കെ, ബൈ.